ரவி மோகனுடனான பிரச்சினைக்கு மூன்றாவது நபரே காரணம் என்று ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட நாம் கேட்போம். ராஜா வணக்கம். இப்ப இந்த விவகாரத்துல ஆர்த்தி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி விவகாரத்தில் ஆர்த்தி ரவி தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதில் முக்கியமாக எங்கள் வாழ்வில் எந்த ஒரு அதாவது ஒரு முறை கடைசியாக அனைவரும் உண்மை சொல்ல வேண்டிய அவசியத்தில் நான் நினைக்கிறேன். எங்களது திருமண வாழ்க்கை இந்த நிலைக்கு வந்திருக்கிறது பணமோ அதிகாரமோ பிற தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல. எங்கள் வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரை காரணம். எங்களை பிரித்தது எங்களுக்கு இருந்த ஏதோ ஒன்றல்ல, வெளியிலிருந்து வந்த ஒருவர் தான் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவகார ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் உண்மை எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார். இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டா அல்ல, மாறாமல் பொது ஆதாரங்களுடன் நான் என கூறுகிறேன். எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்கங்களிலிருந்து எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களிலிருந்து அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது எனக்கு குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலன்காக எதை செய்வாரோ அதை தான் நானும் செய்தேன். ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனை காப்பாற்றையும் நான் சுமக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டால் வாழ்வின் கடினமான சமயங்கள் கூட நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக என் கணவரின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோருடன் அன்புடன் இருந்தோம். எங்கள் சமூக ஊடக பதிவிலே அதற்கு சாட்சி. நாங்கள் பிரிவதற்கு முதல் நாள் வரை எங்கள் உறவு எல்லோருடையும் திருமண வாழ்க்கையில் இருப்பது போல் அன்பும் விவாதம் ஆசையும் தற்காலிகம் கருத்து வேறுபாடும் நிறைந்தது என்று நான் நம்ப வைக்கப்பட்டேன். இப்படி அதே போல் அவர் குழந்தைகளை பார்க்க விடவில்லை என ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கும் அவர் பதிலளித்தால் கடந்த ஒரு வருடத்தில் 4 முறை மட்டுமே அவர் குழந்தைகளை பார்த்தார் என்று ஆர்த்தி ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். நான் பலவீனமானவர்களிலே என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அன்புக்குரியவர்களின் துணையோடு இன்று உயர்ந்து நிற்பேன். ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன். இதற்கு மேல் நான் பேசும் எதுவும் இல்லை. ஏனென்றால் நான் இன்றும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நம்புகிறேன் என எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன். தனது சொத்துக்களையும் கௌரவத்தையும் இழந்து வெறும் காலோடு அவர் ஒன்று வீட்டை விட்டு வெளியேற போகவில்லை. நன்றாக முன்கூட்டியே மிகவும் தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டுதான் அவர் அதே போல் கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ஓவர் காரில் தான் வீட்டை விட்டு சென்றார். அவரை யாரும் துரத்தவில்லை. அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் தன் வீட்டை விட்டு வெளியேறினார். உண்மையில் அவர் என் பிடியில் இருந்தார். தப்பி செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைந்த பெற்றோர்கள் என குறிப்பிடும் அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு எங்கள் வாழ்வில் அதிகம் சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார் என திட்டமிட்டு அந்த சதியை அதே போல் தற்காப்பு நடவடிக்கை யாரும் அவரை குழப்ப விடவில்லை. துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் கூறினார். அப்படியானால் ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை அவர் காத்திருந்தார் என கேள்விகள் எழுப்பினார். ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார்? என் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார். வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் அவர் வாழ்ந்தார்? அவருக்கு உரிமை உள்ள அனைத்தையும் நன்றாக அனுமதித்து விட்டு தன் குற்ற வெளிப்பாடு சமயத்தில் தன் மீது குற்றம் சுமத்தும் என்ற நிலையில் தான் இப்படி அவர் நாடகம் ஆடுகிறார் என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ராஜா, இப்ப மாத்தி ரவிமோகன் ஒரு பக்கம் அறிக்கை விடுகிறார், தொடர்ந்து இப்ப ஆர்த்தி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுடைய இந்த விவகாரத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆர்த்தி தரப்புல ரவி மோகனை நாங்க எந்த ஒரு கட்டுப்படுத்தவும் செய்யவில்லை. அவரை வீட்டை விட்டு துரத்தவில்லை. அவரோட சொத்துக்களை பிடுங்கிட்டு நாங்க துரத்தவில்லைன்றதும், அவர் பசங்களையும் கடந்த ஒரு வருடங்களாக அவர் அவங்க பசங்களை சரியா பார்க்கவே இல்லை. பசங்க ஏங்கி கொண்டுட்டு இருக்காங்க. அவரோட தொலைபேசி எண்ணுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படி பசங்க மன உளைச்சல்ல இருக்காங்க என்று ஆர்த்தி தரப்பு ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதற்கு முன்பு அதே போல ஆர்த்தி ரவியோட அம்மா கூட ஒரு அறிக்கை விட்டு என் மேல் மாமியார் கொடுமை குற்றச்சாட்டப்படுகிறது. இவருக்காக நான் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டிருந்தேன். இவரால எனக்கு தான் கடன் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் என்னோட மருமகனை இத பத்திரமா தான் பார்த்துட்டேன்னு அவங்க தரப்பு விளக்கமா இருக்கு. ஆனால் ரவி மோகனோட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர்கள் எல்லாம் என் சொத்தை பிடுங்கி விட்டார்கள். பிடுங்கி விட்டு இதனால நான் வெளியே சொல்ல முடியாத மனவேதனையில இருந்தேன். இப்பதான் இதுல மீண்டு வர்றேன். என் வாழ்க்கைக்கு ஒளிவகுத்ததாக பாடகி அந்த கெனிஷாவையும் குறிப்பிட்டு அவர் சில நாட்கள் முன்பு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னும் இவங்க வழக்கு இவங்க 2 பேரும் பிரியல. இவங்களுக்கான டைவர்ஸ் கேஸ் இன்னும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த நிலையில 3வது அதாவது அந்த கெனிஷா பிரான்சிஸ் என்ற ஒரு பாடகி உள்ள நுழைஞ்சதோ இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் நடந்த ஒரு தயாரிப்பாளரோட மகள் திருமண விழாக்கள்ல
நடிகர் ரவி மோகனும் அதே அந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸும், ஏன்னா இருவரும் ஏற்கனவே நண்பர்கள் என கூறியிருந்த நிலையில் அவர்கள் வந்து ஜோடியாக வந்தது அந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் வைரலான நிலையில் மாறி மாறி தற்போது வந்து அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறார்கள். இவர்கள் பக்கம் நியாயமும் அதே போல அவர்கள் தரப்பு நியாயமும் வந்து முன்வச்சிட்டு இருக்காங்க. இறுதியாக இப்ப நீதிமன்றத்துல அது வந்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் ஒரு முடிவு வந்து தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ராஜா. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.